ஒரு சிறிய கிராமத்தில் காமாட்சி என்ற ஒரு ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் ஏழையாக இருந்தாலும் அவள் மனம் செல்வம் நிறைந்தது. அதாவது பக்தி, அன்பு, கருணை. அவள் தினமும் காலை எழுந்தவுடன் வீட்டை சுத்தம் செய்து துளசி மாடத்தில் தீபம் ஏற்றி, அம்மா, என் வீட்டில் நீயே வாசம் செய்யணும் என்று மனதார வேண்டிக் கொள்வாள். ஒருநாள் மழை பெய்து கொண்டிருந்த ஒரு இரவு ஒரு வயதான பிச்சைக்காரி அவள் வீட்டின் அருகே வந்து, மகளே, சாப்பிட ஏதாவது இருக்கா என்று கேட்டாள். காமாட்சி வீட்டில் இருந்தது கொஞ்சம் சாதமும் கஞ்சி மட்டுமே. ஆனால் அவள் யோசிக்கவே இல்லாமல் சொன்னாள், அம்மா, இதுதான் இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. அவள் அந்த வயதான பெண்ணை உள்ளே கூட்டி வைத்து தனது பசியையே மறந்து அவளுக்கே உணவு கொடுத்தாள். அந்த பெண் சிரித்தாள். நீ உண்மையிலேயே என்னை அறியலையா என்று கேட்டாள். அடுத்த கணம் அந்த வயதான பெண் பிரகாசமாக ஒளிர்ந்து அம்மன் ரூபமாக மாறினாள். நான் உன்னை சோதிக்க வந்தேன். நீ பசியிலிருந்தாலும் பக்தியையும் பரிவையும் விட்டுவிடவில்லை. இனி உன் வீட்டில் எப்போதும் வளமும் சந்தோஷமும் இருக்கும் என்று அருள் புரிந்தாள். அந்த நாளிலிருந்து காமாட்சியின் வாழ்க்கை மாறியது. ஆனால் அவள் செல்வம் வந்த பிறகும் அதே தாழ்மையும் பக்தியையும் காத்துக் கொண்டாள்.